சிறப்புகளை பற்றி சிவபூஜை என்கிற தலைப்பில் மிக ஒரு அற்புதமான சொற்பொழிவாற்ற வரையறுக்கக்கூடிய திருமதி உமா மகேஸ்வரி அவர்களை திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். திருக்கோயில் சார்பாக திருமதி உமா மகேஸ்வரி அவர்களுக்கு முன்னாடி அணிவித்து நியமிக்கப்படுகிறது. அங்கேற்கன்னியுடனாகிய ஆலவாய் சொக்குநாத பெருமானுடைய பெற்ற தனிப்பெரும் கருணையினாலும் இந்த திண்டுக்கல் மாநகரிலே எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அபிராமி அம்மை உடனுரை பத்மகிரீஸ்வரருடைய திருவருளாலும் ஞானாம்பிகை உடனுரை காலத்தீஸ்வர பெருமானுடைய திருவருளாலும் இந்த சிவராத்திரி நன்னாளிலே சிவபூசை என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு நமக்கு தளம் அமைத்து கொடுத்த இந்த தளத்தின் ஓதுவாமூர்த்தி பேரை மூர்த்தி அவருக்கு துணையாக இருந்து அரங்காவலர் ஐயா அவர்களுக்கும் ஏனைய அடியாரூர் மக்களுக்கும் அத்தனை பேருக்கும் அடியேன் முதலில் முக்கரணங்களால் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு நாம் சிவராத்திரியில் சிவபூசை யாரெல்லாம் செய்திருக்காங்க, அவங்கெல்லாம் சிவபூசை செய்து என்ன பெற்றாங்க அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு தலைப்பு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நவராத்திரினா 9 நாள். 9 நாள் வந்து நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வது, படிப்படியாக உயர்ந்து பக்குவப்படுத்திக் கொள்வதுதான் நவராத்திரி. ஒரு இது அந்த படிகள்லாம் 9 படி இருக்குது. 6 அறிவு முதல் கொண்டு அதுக்கு மேலே தேவராய் மணிவாசகர் சொல்வார், கல்லாய் மனிதராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து இணைத்தேன். அதனால் அந்த நவராத்திரி வந்து நம்ம பக்குவப்படுத்தி மனித நிலையிலிருந்து முதல்ல வந்து புல் பூண்டு தாவரத்துலன்னு சொல்லுவார். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பது பாட்டு சொல்லுவார் மாணிக்கவாசகர் சிவபுராணத்தில். நம்ம பார்த்தீங்கன்னா முதல் காலத்தில் சிவபுராணம் ஓதணும், 2ஆம் காலத்தில் கீர்த்தி திரு அகவல் ஓதணும், 3ஆம் காலத்தில் திரு அண்டபகுதி ஓதணும், 4ஆம் காலத்தில் போற்றி திரு அகவல் ஓதணும், 3ஆம் காலம் திரு அண்டபகுதி ஓத வேண்டிய காலம். எப்படி வந்து நம்ம சிவபூசை யார் செய்தாங்க, சிவராத்திரியில் என்ன பலன் நமக்கு, இந்த காலம் வந்து மிக முக்கியமான காலம். இந்த 3ஆம் காலம் சொல்லக்கூடிய காலம் வந்து மிக முக்கியமான காலம்.
இந்த காலத்தில் தான் பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி தேடிய அந்த காலம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றல் பூமிக்கு மிக அருகில் ஈஸ்வரன் சொல்லுவாங்க. அது நம்ம வந்து இறைவனோட சக்தி, சிவத்தோட அருள் ஆற்றல் அப்படி சொல்லலாம். அந்த ஆற்றல் வந்து இந்த வருடத்தில் ஒரு நாள் இந்த 3ஆம் காலத்தில் பூமிக்கு மிக அருகாமையில் வருது அந்த அருளாற்றல். இந்த நேரம் நாம் விழிப்போடு இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதுகுத்தண்டை வந்து நேராக வைத்திருக்கணும். இப்போ நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா தான் அந்த அருளாற்றல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஆற்றல் நம்ம உடம்பு எடுத்துக்கணும்னா நம்ம முதுகுத்தண்டை நேராக வைத்திருக்கணும். அதனால தான் நம்ம ஞானிகள்லாம் அதை உணர்ந்துதா என்ன சொன்னாங்க, அன்னைக்கு விரதமாக இருங்க, தூங்காமல் இருங்க, மந்திரங்களை சொல்லுங்க, ஏன்னா அடுத்த ஆண்டு சிவராத்திரி வரைக்கும் அந்த உடம்பு வந்து நமக்கு அந்த ஆற்றல் வந்து நிற்கும். கோயிலில் வந்து குடமுழுக்கு பண்ணோடனே 12 ஆண்டுகள் எப்படி இருக்கோ அது போல். அதுக்காக தான் நம்ம அருளாளர்கள் வந்து அப்படி சொன்னாங்க. நம்ம திருக்கோயிலுக்கு வந்து சும்மா பேசிக்கிட்டு நடந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ஏதாவது ஒரு மந்திரத்தை நினச்சிக்கிட்டு இருக்கணும். நேராக முதல்ல உட்காரணும். ஒரு மந்திரத்தை சொல்லுவோமா, ஒரு 5 நிமிடம் எல்லாருமே சொல்லுங்க. இப்போ சொல்கிற மந்திரம் வந்து நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்கன்னா 1 கோடி தடவை சொல்கிற மாதிரி அர்த்தம். உங்களுக்கு தூக்கமெல்லாம் ஓடிடும். நம சிவாய. இவ்வளோ பேர் இருக்கீங்க, ஒன்றும் சத்தமே வரலையே. நம சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமோ பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமோ. இந்த மந்திரத்தை வந்து சொன்னீங்கன்னா அப்படியே அருள் ஆற்றலை வந்து அப்படியே நம்ம உடம்பு எடுத்துக்கணும். சிவராத்திரியே அதான், நம்ம உடம்பை வந்து ஆற்றல் கொண்டு வர்றதுக்காக தான் சிவராத்திரியே உருவாக்கியிருக்காங்க. இந்த சிவராத்திரியில் அத்தனை பேரும் சிவபூஜை பண்ணியிருக்காங்க. பிரம்மா சிவபூஜை செய்து படைப்பு தொழிலை பெருமான் கிட்டேருந்து வாங்குறார், சிவபெருமான் கிட்டேருந்து. மகாவிஷ்ணு சிவபூஜை செய்து காத்தல் தொழிலை சிவபெருமான் கிட்டேருந்து பெறார். அது மட்டும் இல்லை, எல்லா தேவர்களும் முருகப்பெருமான்லேருந்து எல்லா தேவர்களும் சிவபூஜை செய்து தான் அவங்க வந்து பெருமான்லேருந்து அந்த தொழிலை பெறுறாங்க. ஒரு சமயம் கைலாயத்தில் பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, சிவபெருமானுடைய கண்ணில் வந்து விளையாட்டாக வந்து மூடுறாங்க. கைகளை வச்சு விளையாட்டாக மூடுறோன்னே என்னாச்சு, உலகமே இருந்து போச்சு, உலக இயக்கமே நின்று போயிடுச்சு. சூரிய சந்திரர்களே அவங்கவுங்க குதிக்கலை. அப்படி ஆனோடனே இப்போ பெருமாட்டி என்ன செய்கிறாங்கன்னா, பெருமாட்டை வந்து நான் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கும் பொழுது பெருமான் என்ன சொல்கிறார், நீ போய் சிவபூசையை எங்கே பண்ணணும்னா காஞ்சியில் போய் சிவபூசையை பண்ணு, அப்போ தான் நீ செய்தது தவறுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கைலாயத்துலேருந்து உமையம்மை வந்து காஞ்சியில் வந்து சிவபூசை பண்ணுறாங்க. அந்த நதி வந்து கம்பா நதின்னு சொல்லுவோம். அந்த கம்பா நதி கரையில் சிவபூஜை பண்ணும்பொழுது சாமி என்ன பண்ணுறாரு, ஒரு வெள்ளமாக வந்து மணலில் தான் அவங்க லிங்கம் பிடிச்சி வச்சு சிவபூஜை பண்ணுறாங்க. ஒரு மாமரத்தடியில் காஞ்சியில் மரத்தடியில் மணலை வந்து லிங்கமாக சமைத்து அதில் வந்து பூஜை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்பொழுது சாமி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வெள்ளமாக வந்து அந்த
அந்த லிங்கத்தை சிவபூஜைக்கு அம்மாவுக்கு இடையூறு செய்கிறார். சாமி சிவபெருமான் தான் செய்கிறார். அப்போ அம்பாள் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அந்த லிங்கத்தை வந்து கட்டி தழுவிக்கிறாங்க. அதனால் தழுவ குலைந்த நாதர் அப்படின்னு அவருக்கு காஞ்சியில் உள்ள ஏகாம்பரநாதருக்கு பேர். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்குறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் சிவபூஜை தான் செய்கிறாங்க. இந்த 3ஆம் காலத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி தேடிய காலம் இந்த காலம் 3ஆம் காலம். அது என்னது அடிமுடி தேடினாங்க அப்படின்னா, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஆணவம். நம்ம 2 பேரில் யார் பெரியவங்க? நான் தான் பெரியவன், நான் தான் படைப்பு தொழிலை செய்கிறேன், நான் படைப்பு தொழிலை செய்ய போய் தான் நீ காத்தல் தொழிலை செய்கிற, நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விஷ்ணு சொல்கிறாரு, விஷ்ணுவோட முந்தி கமலத்திலிருந்து வந்தவர் தான் பிரம்மா, உன்னையவே நான் தான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். இப்போ 2 பேருக்கும் யார் பெரியவங்க அப்படின்னு வாதம் வந்துச்சு. அப்போ இந்த வாதம் வரும்போது என்ன செய்கிறாங்க, சிவபெருமான் கிட்ட போகிறாங்க. எங்கள் 2 பேரில் யார் பெரியவங்க அப்படின்னு கேட்கும்போது சாமி என்ன செய்கிறாரு, ஒரு நெருப்பு மலையாக நிற்கிறார். அது அண்ணாமலை. திருவண்ணாமலையில் நெருப்பு மலையாக, அடிமுடி தேட முடியாத நெருப்பு மலையாக இருக்கார் சாமி. என்னோட அடியவோ முடியவோ யார் பார்க்குறீங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு சொல்கிறார். அடின்னா திருவடி, சாமியுடைய பாதம். முடின்னா திருமுடி, தலை. அப்போ பிரம்மா என்ன செய்கிறாரு, அன்னப்பட்சியாக வடிவம் எடுத்து பெருமானுடைய திருமுடியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மேலுலகத்துக்கு போகிறார். மகாவிஷ்ணு என்ன செய்கிறாரு, பன்றி அவதாரம் எடுத்து திருவடியை, பெருமானுடைய பாதத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாதாள உலகங்கள்லாம் போகிறார். பாதாளம் 7னுக்கு அப்பால் அப்படின்றார். கீழே வந்து 7 உலகங்கள் இருக்கு. 7 உலகத்திலையும் போய் பெருமானுடைய பாதத்தை, திருவடியை காணவில்லை திருமால் மகாவிஷ்ணு. அன்னப்பட்சியாக வடிவமெடுத்து சென்ற பிரம்மாவாலையும் பார்க்க முடியல. அப்ப பிரம்மா வந்து என்ன சொல்றாரு, ஒரு தாளம்பு வந்துட்டு ஆளுங்கிட்ட கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்கும் பொழுது நான் பெருமானுடைய திருமுடியிலிருந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப எவ்வளவு காலமா வந்துட்டு, பல யுகங்களா வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப என்ன பண்றாரு, முடிவு பண்றாரு, நம்மளால பெருமானுடைய திருமுடியை காண முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்றாரு, தாளம்புவை அழைத்து கொண்டு வந்து பொய்யாக சாட்சி சொல்ல வைக்கிறார். நான் வந்து பெருமானுடைய, சிவபெருமானுடைய திருமுடியை கண்டேன், பார்த்தேன் என்று வந்து சொல்லு அப்படின்னே தாளம்பு வந்து சொல்லுது. பெருமானுக்கு தெரியாதா, எல்லாத்தையும் உணரக்கூடியவர் அவர். அதனாலதான் தாளம்பு வந்து இந்த 3ஆம் காலத்துக்கு மட்டும்தான் அது ரொம்ப சாபம் கொடுக்குறாரு. எங்கேயுமே நமக்கு தனி கோயில் பிரம்மாவும் கிடையாது, தாளம்பு வந்து பூஜைக்கு உதவாதுன்னு இந்த 3ஆம் காலத்தில் மட்டும் விதிவிலக்கு தாளம்பு சாத்துவாங்க. அது வந்து செய்தது தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டதுனால சாமி வந்து மன்னித்து 3ஆம் காலத்துக்கு தாளம்பு சாத்துவாங்க. பேர் வந்து சிவபூஜை பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். சண்டேச நாயனார் சிவபூஜை பண்ணியிருக்காரு, கண்ணப்ப நாயனார் சிவபூஜை பண்ணியிருக்காரு, கண்ணப்ப நாயனார் வந்து அவருக்கு என்ன முடியுமோ, அவர் வந்து ஒரு வேடர், அவருக்கு தெரிந்த வகையில் அவர் வந்து சிவபூஜை பண்ணுறாரு. சண்டேச நாயனார் வந்து அவருக்கு தெரிந்த முறையில் சிவபூஜை பண்ணுறாரு. சிவபூஜையை ஒருத்தரும் ஒரே மாதிரி எல்லாரும் செய்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ, அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ, அவங்கவுங்களுக்கு சாமி என்ன அருள் இருக்காரோ அந்த அளவு தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மார்க்கண்டேயர் சிவபூஜை பண்ணியிருக்காரு. சிவபூஜை பண்ணாதவங்களே கிடையாது. முருகப்பெருமான் சிவபூஜை பண்ணியிருக்காரு. அதான் திருச்செங்கலூர். சேய்னா யாருன்னா சிவபெருமானுடைய சேய் யாருன்னா முருகப்பெருமான்.
சேங்கலூர்னு அந்த ஊருக்கு பேர் வந்தது. அந்த சேங்கலூர்ல விசார சர்மர், அவருடைய தந்தையார் வந்து எச்சதத்தன் அப்படின்னு பேர். அவர் வந்து பாடசாலைக்கு போறார். பாடசாலைக்கு போகும் பொழுது பசுவை ஒரு கூட்டமாக மேய்ச்சிட்டு போவாங்கல்ல, அவர் வந்து அந்த பசுவை அடிக்கிறார், அந்த மேய்க்கக்கூடியவர். அதை பார்த்து என்ன பண்ணுறாரு, இந்த விசார சர்வர் வந்து அவருக்கு மனம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்படி ஒரு பசுவை அடிக்கலாமா, இது பாவமே வாயில்லாத ஜீவனை அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போ அந்த மேய்க்கிறவங்க சொன்னால், அப்போ நீ மேய்க்கிறியா அப்படின்னா, நானே மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பாடசாலைக்கு போகிறத விட்டுட்டு இந்த பசுவெல்லாம் அழைச்சிட்டு போய் மலைச்சாரலில் மேய விட்டுட்டு நல்ல புல்லெல்லாம் பார்த்து பசுமையாக இருக்கிறவங்க மேய விட்டு நல்லா தண்ணீர் பருக விட்டு திரும்ப ஊருக்குள்ளே கொண்டு வந்து விடுறாரு. இப்படி பண்ணுறாரு விசார சர்வர். அப்படி பண்ணும்பொழுது அவருக்கு சிவபூசை பண்ணணும் அப்படின்னும்போது அங்கே அந்த மேய்க்க போகிற இடத்துல ஒரு ஆறு, மண்ணி ஆறுன்னு ஒரு ஆறு. எப்பவுமே பூசைக்கு வந்து பூவும் நீரும் மிக முக்கியம். புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீர் எதுக்குன்னா பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு, பூ எதுக்குன்னா அர்ச்சனை பண்ணுறதுக்கு. இந்த அபிஷேகமும் அர்ச்சனையும் தான் சிவபூஜை தான் முக்கியம். இந்த சண்டேஸ்வரர் என்ன பண்ணுறாரு, இந்த பசுவெல்லாம் வந்து பால் தானாக சொரியுது சிவபூஜைக்கு. அதை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, மணலால் அவர் லிங்கம் அமைத்து சிவபூஜை பண்ணுறாரு. அப்போ இந்த ஊரில் இருக்க ஒருத்தர் போய் பார்க்குறாரு, உன்னோட பையன் வந்து இந்த பாலெல்லாம் வீணடிக்கிறான், மாடை மேய்க்கிறத கூட்டிகிட்டு போய் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு வந்து ஊருக்குள்ள சொல்கிறார். சொன்ன உடனே தந்தை என்ன செய்கிறாரு, போய் பார்க்க போகிறார். பார்க்க போயிட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. இவர் வழக்கம் போல் மண்கலயத்துல எல்லாம் வச்சிருக்காரு. பால் வந்து தானா அந்த பசுவெல்லாம் வந்து சொரியுது பூஜைக்கு, சிவபூஜைக்கு. அப்போ அதை பார்க்கும் பொழுது தெரிஞ்சுட்டார், சரி பால்லாம் பூஜை பண்ணுறான் பையன் அப்படின்னு. இப்போ பூஜை நடக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, போய் கூப்பிடுறாரு தந்தையார் வந்து. இவர் விழிக்கவே இல்லை, தன்னை மறந்து சிவபூஜை பண்ணுறாரு. குச்சி எடுத்து அடித்து பார்க்குறாரு, எதுக்குமே அவர் விழிக்கலை. அந்த எல்லாம் நமக்கு திருக்கோயிலில் பண்ணவே கூடாது. அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து திருமுறைகளை கேட்கணும், திருமுறைகளை பாடணும். நம்ம வந்து திருக்கோயில் வந்து மிக மிக அமைதியாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கணும். பிரசாதம் கொடுக்கறதுக்காக இப்படிலாம் போய் வாங்குறது இதெல்லாம் அவசியமே இல்லை. நம்ம அமைதியாக உட்கார்ந்தாலே போதும். திருக்கோயிலுக்கு வந்து அமைதி வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பால் குடத்தை எட்டி உதச்சிடுறாரு. என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு பார்க்குறாரு, அடித்து பார்க்குறாரு. அவர் வந்து தன்னை மறந்து பூஜை பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, சரின்ட்டு ஒரு குச்சி எடுத்து அடித்து பார்க்குறாரு. ரொம்ப முடியல, பால் குடத்தை எட்டி காலால் உதச்சிட்டார். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சு. யாருக்கு, விசார சர்வருக்கு. இவ்வளோ நேரமா அவரை வந்து கூப்பிட்டாரு, அடிச்சாரு, எல்லாம் பண்ணாரு, பிடிக்கல. ஆனால் சிவபூசைக்கு வச்சிருந்த பால் குடத்தை காலால் தட்டி விட்ட உடனே என்ன பண்ணாரு, ஒரு மழு கையில் வந்து ஒரு மழுதான் எடுக்கிறாரு குச்சி. அது வந்து கோடாரியாக மாறுது. தன்னுடைய தகப்பனாருடைய 2 கால்களையும் வெட்டிட்டார். சிவபூசைக்கு வைத்திருந்த அந்த பால் குடத்தை காலால விதிச்சு தட்டிவிட்டார். அதனால அவருக்கு என்ன பண்ணாரு, தாதையை தாளர வீசிய சட்டிக்கு வண்டத்தோடு உடனே முதலச்சோறும் வணங்க பொற்கோயிலும் ஓணமும் மருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டருக்கு நாயகமும் பாதகத்துக்கே பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுவேன். திருப்பல்லாண்டுல தந்தையோட 2 கால்களையும் வெட்டிட்டாரு சண்டேச நாயனார். ஆனா அவருக்கு வந்து சாமி என்ன பதம் கொடுத்தாரு தெரியுமா, சண்டேச பதவி கொடுத்துருக்காரு. நீங்க எல்லாம் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு போய் சண்டேஸ்வரரை வணங்கினாக்கா வழிபாட்டோட பலன் முழுமையா கிடைக்கும். அப்பா
வந்துட்டாரு. அப்பா வந்து உள்ள இருக்கு, அப்பா வந்துட்டார். அவர் வந்து என்ன செஞ்சார், சிவபெருமான் வந்து நான் இனிமேல் உனக்கு அப்பான்னு சொல்லி அவர் தலையில இருக்க அந்த மாலை எடுத்து சண்டேச நாயனாருக்கு சூட்டி, இனிமேல் நான் தான் உனக்கு அப்பா, உனக்கு சண்டேச பதவி தனி போய் வழிபாட்டோட பலனை நீ தான் கொடுப்ப அப்படின்னு சிவபூசைக்கு அந்த அளவுக்கு பெருமானுக்கு சரியான ஒரு இணையான பதவியை கொடுக்குறாரு சாமி. அப்போ அந்த சிவபூஜை அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு சண்டேச நாயனார். அடுத்து யார் பண்ணா? கண்ணப்ப நாயனார் பண்றாரு. கண்ணப்ப நாயனார் எப்படி பண்றாரு? அவர் வந்து ஒரு வேடன், இந்த நாளாட்டில் இல்லாம இருந்து அவர் முருகப்பெருமானோட அருளால அவதாரம் பண்ணவர் தான் திண்ணனார் அவருடைய பேர். அவர் 16 வயது ஆனோடனே கன்னி வேட்டைக்கு அனுப்புறாங்க. இப்போ சபரிமலைக்கு மாலை கொண்டாந்து என்ன சொல்லுவோம், முத கொண்டாந்து கன்னிச்சாமின்னு சொல்லுவோம். அதுபோல் முத போகிறது கன்னி வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போய் அங்கே விலங்குகள்லாம் வேட்டையாடி ஓரளவுக்கு நிறைவுக்கு வருது. அப்போ ஒரு பன்றி, காட்டு பன்றி, அந்த பன்றியை வந்து பிடிக்க முடியல. அந்த பன்றியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதை வந்து துரத்தி போகிறார். துரத்தி போன உடனே அது எங்கே போகுதுன்னா ஒரு மலை. அந்த மலை தான் காளத்தி மலை. காளகஸ்தின்னு இப்போ நம்ம போய் வழிபாடு செய்கிறவே பஞ்சபூத தலங்களில் அது வந்து காற்றுக்குரிய தலம். அங்கே போயிடுச்சு. போனோடனே இவரும் அந்த பன்றியை துரத்தி அந்த இடத்துக்கு போகிறார். அங்கே போன உடனே அவர் வந்து இதுக்கு முன்ன பின்ன வந்ததே இல்லை. அன்னைக்கு தான் வந்திருக்காரு அந்த மலைக்கு, காளத்தி மலைக்கு. அவருக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்றாருல மாணிக்க வாசகர், குதிரை வாங்க போனான்னு ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானை. அவர் வந்து காந்தம் எப்படி இருக்குதோ அப்படி இருக்கிறார். இந்த காளத்தி மலையை கண்டோடனே அவருக்கு அப்படியே ஏதோ மனசுக்குள்ள இந்த மலையை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஏதோ செய்யுது. இந்த மலை என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? மேலே குடிமி தேவர் இருக்கார் கூட வந்து நாடன் காடன் 2 பேர் மட்டும் தான் வர்றாங்க. மிச்ச வேட்டைக்கு வந்தவங்க எல்லாம் திரும்பிட்டாங்க. அப்போ நாடன் சொல்கிறான், மேலே வந்து குடிமி தேவர் இருக்காரு அப்படின்னு. குடிமி தேவர்னு சொன்னதுதான். அந்த வார்த்தையை கேட்டோடனே இந்த ஒரு சொல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, முருகப்பெருமான் வந்து என்ன சொன்னார் அருணகிரிக்கு, சும்மா இரு அப்படின்னு ஒரு சொல்லு தான் சொன்னார். அதுபோல பட்டினத்தாருக்கு காலற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். அதுபோல கண்ணப்ப நாயனாருக்கு திண்ணனாருக்கு என்ன சொன்னார், நான் குடுமி தேவர் இருக்கார் மேலே கும்பிடலாம், ஒரு வார்த்தை தான். அப்படியா? எல்லாத்தையும் மறந்துட்டார். சரி குடுமி தேவரை கும்பிட போகலாம். மலை மேலே ஏறி போகிறான். போய் பார்க்குறாங்க, சாமி வந்து தனியாக இருக்கார், யாருமே இல்லை. சிவலிங்கம் மட்டும் இருக்கு, சாமியோட திருமேனி மட்டும். பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டார். அதான் மாணிக்கவாசர் சொல்வார், என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவது மறியேன், மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி அப்படின்றார். இந்த நான் யாருன்னே எனக்கு தெரியல, என்னோட பேரெல்லாம் தெரியல. அது ஒரே சாமி மேலேயே ஒரே எண்ணமாக இருக்கிறது, சிந்தை சித்தமெல்லாம் அவன் மேலே இருக்கிறது. அந்த மாதிரி இப்போ வந்து கண்ணப்ப நாயனார் பார்த்தாரு. பார்த்த உடனே வேற எந்த சிந்தனையும் அவருக்கு வரல. சாமி நீ தனியாக இருக்கையே, உங்களோட யாருமே இல்லையே, காட்டு விலங்குகளால் உனக்கு துன்பம் வருமே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் இருக்க. இந்த நானும் காடனும் கூப்பிடுறாங்க, மாப்பா நம்ம வேட்டைக்கு வந்திருக்கோம், அதுக்கு இந்த நாளாக பிள்ளை இல்லாமல் மரம்பு தவம்பருந்து பெற்ற பிள்ளை அவங்க அப்பா தேடுவாரு, கண்ணி வேட்டைக்கு அனுப்பிடுறாரு, முத வந்திருக்கோம், ஊருக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இனி ஒரு மனம் கூட நான் சாமியை விட்டு பிரிய மாட்டேன்ட்டார். இவர் இந்த 2 பேரும் போய் ஊரில் சொல்கிறாங்க, உங்கள் பையன் அங்கே வந்து சாமியை பார்த்தாரு, திரும்பி தவிர வரவே மாட்டேங்கிறார். தந்தை
தந்தையாரும் கிளம்பி வந்து தாயாரெல்லாம் வந்து கூப்பிடுறாங்க. சாமியை தனியாக விட்டுட்டு நான் வரவே முடியாது, இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் பண்ண முடியாது, வழியே இல்லாமலாம் போயிட்டாங்க. இப்போ இவர் கேட்குறாரு, என்ன அந்த இலையில பொங்கல்லாம் வச்சுருக்காங்க நைவேத்தியம் எல்லாம். அப்போ அந்த நாடன் சொல்லியிருக்கான், ஒரு சாமி வருவார், அவர் வந்து அபிஷேகம் பண்ணுவார், தண்ணி கொண்டு வருவார், கீழே பொன்முகலி ஆறு ஓடும், அங்கே காலத்தில் ஓடுற 6 பேர் பொன்முகலி. பொன்முகலி ஆற்றுலேருந்து நீர் கொண்டு வருவார், சாமி மேலே அபிஷேகம் பண்ணுவார், அப்புறம் சாமிக்கு பூவெல்லாம் சாத்துவார், அப்புறம் சாமிக்கு வந்து நைவேத்தியம் காமிச்சு ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்லுவார். இப்போ வேடனாருக்கு எப்படி நம்ம சிவபூஜை பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ முதல்ல சாமிக்கு நீர் விடணும், திரும்ப அலங்காரம் பண்ணணும், அப்புறம் நைவேத்தியம் கொடுக்கணும், அப்புறம் நம்ம போற்றிகள் சொல்லணும். இதுதான் பூஜை, சிவபூஜை அப்படிங்கிறது அவருக்கு நல்லா மனசில் பதிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறாரு, ஆற்றுல போய் தண்ணி எங்கே கொண்டு வர்றாரு, வாயில் எடுத்துகிட்டு வர்றாரு. காட்டு மலர்களை பறித்து முடியில கட்டி வச்சுக்கிட்டு வர்றாரு. நல்ல ஒரு பன்றியை வந்து கொன்று அதை நல்ல நெருப்பில் வாட்டி அது நல்லா வெந்திருக்கான்னு கொஞ்சம் பல்ல அதுக்கி பார்த்து அது ஒரு கல்லில் இதை வச்சு அதுதான் திருவமுது சாமி வச்சுக்கிட்டு வர்றார். இப்போ சிவபூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு வேடனாருக்கு. வந்து அந்த வாயில் இருக்க நீரை வந்து சாமி மேலே அப்படியே உமிழ்றாரு. ஏற்கனவே சிவகோசரியார் பண்ண பூஜையெல்லாம் காலில் தள்ளி விடுறாரு, தலையில் போகுது விடுறாரு. தான் அர்ச்சனை, அபிஷேகம் ஆயிடுச்சு, அர்ச்சனையும் பண்ணியாச்சு. இப்போ சாமிக்கு என்ன பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும். சாமி இது ரொம்ப நல்லா இருக்கும், இதை வந்து நான் நல்லா கடிச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடலாம் இல்லை, இப்போ நம்ம வீட்டில் தாய்மார்கள்லாம் சமையல் பண்ணும்போது உப்புலாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குற மாதிரி அவர் லேசாக அப்படி பார்த்துருக்காரு. இது ரொம்ப நல்லா இருக்கும், இல்லை தேனெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்ல இனிமையான மொழிகள் சொல்கிறார். இப்படி அவர் எத்தனை நாள் பண்ணுறாருன்னா 5 நாள் பண்ணுறாரு. 5 நாள் தினசரி பண்ணுறார். சிவகோசரியார் வர்றார். இவர் வந்து போன உடனே அவர் வருவார். அவர் வந்து ஒரே வருத்தம், அவர் வந்து ஆகம விதிப்படி பூஜை பண்ணுறாரு. ஆகமத்தில் என்ன இருக்கோ பசுவாச்சாரியர்கள்லாம் எப்படி பூஜை பண்ணுறாங்க அது போல் ஆகம விதிப்படி பூஜை பண்ணுறாரு. அவர் வந்து மனது ரொம்ப வருத்தப்படுறாரு. யார் இப்படி வந்து சாமிக்கு இப்படி அபச்சாரம் பண்ணுறாங்களே, இப்படி வந்து மாமிசமெல்லாம் சாமிக்கு படைச்சிருக்காங்களே, இப்படி செருப்பு இதெல்லாம் சாமி மேலே இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப ரொம்ப வருத்தப்பட்டு திரும்ப வந்து அவர் ஆற்றுலேருந்து நீர் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி திரும்ப அவர் வழக்கம் போல் பூஜை பண்ணி இப்படியே 5 நாள் நடக்கும். அப்போ சாமி சொல்கிறாரு, அவர் கவலைப்படுறாரு இல்லையா சிவகோசரியாருக்கு, நாளைக்கு நீ வந்து மறைஞ்சிருந்து பார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த சிவகோசரியார் வந்து வழக்கமான அந்த பூஜைகள்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பக்கமாக மறைஞ்சிருக்கார். இவர் வழக்கம் போல் வர்றார். எப்பவும் போல் அபிஷேகத்துக்கு நீர் வாயில், காட்டு மலர்கள்லாம் தலையில், நல்லெலையில் மாமிசம் வச்சுட்டு வர்றார். வந்து வரும்பொழுதே அவருக்கு வந்து இந்த சகுனம்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி அவருக்கு தோணுது, சாமிக்கு ஏதாவது ஆபத்தாக இருக்குமோ, ஏதாவது மிருகங்களால் ஏதாவது துன்பம் நேர்ந்திருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் வர்றாரு. வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே சாமிக்கு வந்து வலது கண்ணில் இருந்து ரத்த வலி. பார்த்தாரா, கண் அப்படியே அந்த இருந்த எல்லாமே சிந்திருச்சு. அவருக்கு வச்சிருந்த பன்றி இறைச்சியும் கீரை போட்டார், பூவெல்லாம் சிந்திருச்சு, எல்லாம் வாயில் இருந்த நீர் கலசம் எல்லாம் போச்சு. பெருமானே யார் பண்ணதுன்னு சொல்லி இங்கிட்டு ஓடுறாரு, அந்த பக்கம் ஓடுறாரு, இப்படி ஓடுறாரு, கீழே விழுந்து பரலாரு, எழுந்துருக்கிறாரு, ஓடி பார்க்குறாரு, ஒருத்தரையும் காணோம்.
அது யாராவது வேடர்களாக இருக்குமோ, யார் பண்ணது சாமிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பச்சளை மூலிகையெல்லாம் கொண்டு வந்து கசக்கி வந்து விட்டு பார்க்குறாரு. கண்ணில் ஒன்றும் நிற்கலை. சரி என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அவங்க வேடர்களுக்கு வந்து ஒரு பழமொழி உண்டாம், கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படின்னு சொல்லி பழமொழி. அந்த பழமொழி வந்து அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி நம்ம வந்து கண்ணை எடுத்து நம்ம சாமிக்கு வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாமதிக்கலை. அவர் கையில் இருக்க வில்லால கண்ணை வலது கண்ணை தோண்டி கொண்டு போய் சாமிக்கு வச்சார். வச்ச உடனே ரத்தம் வடிகிறது நின்றுச்சு. ஒரே சந்தோஷம் வரும் சாமிக்கு. சரியாயிடுச்சு. அந்த ஒரு நிமிடம் கூட சந்தோஷம் பட முடியல. அடுத்த கண்ணிலேருந்து அவருக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே இவர் என்ன பண்ணுறாரு, கவலைப்படலை. ஏன் அவர் கவலைப்படலை அப்படின்னா, எனக்கு 2 கண் இருக்குது, ஒரு கண்ணை கொடுத்தாச்சு, இன்னொரு கண் இருக்குது. அப்போ அந்த கண்ணை வச்சா அவருக்கு வந்து குருதி வர்றது நின்றும், என்கிட்ட மருந்து இருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணையும் எடுக்க போகிறார். அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அடையாளத்துக்கு ஏற்கனவே ஒரு கண்ணை எடுத்து வச்சாச்சு, இன்னொரு கண்ணை எடுக்க போனோம். அப்போ சாமியோட கண் எங்கே இருக்குன்னு தெரியணுமா இல்லையா? அதுக்காக தன்னோட அந்த பாதத்தை கொண்டு போய் பெருமானோட கண்ணுக்கு அருகாமையில் வச்சுட்டு தோண்ட போகிறார். அதுக்கப்புறம் சாமி எப்படி பொறுப்பார்? அவரா பெரிய கருணை கடல், அன்பே வடிவானவர். அதனால்தான் மாணிக்கவாசகர் நிறைய இடங்கள்ல பெருங்கருணை பேராரே அப்படிம்பார். சிவலிங்க திருமேனிலிருந்து கை வெளிப்பட்டு கண்ணப்பண்ண நில்லு கண்ணப்ப நில் அப்படின்னு சொல்லி அவருடைய கரத்தை வந்து பிடிச்சிக்குவார் சாமி. எங்கேயாவது இப்படி சாமி வந்து சாதாரண ஒரு மனிதரோட கரத்தை பிடிக்க பார்த்துக்கோமா? நம்ம சாமி அப்படிப்பட்டவர், பேர்பட்ட கருணை கடல் வள்ளல். கண்ணப்ப வந்து நெல்லு கண்ணப்ப அப்படின்னு கை பிடிச்சிட்டார். இதெல்லாம் பார்க்குறாரு சிவகோசரியார். அவர் ஆகம விதிப்படி பூஜை பண்ணுறவர். இவர் வேடன், இவருக்கு என்ன தெரியுமோ என்ன முடியுமோ என்ன அவரால் பண்ணுறாரு. இவருக்கு உடனே கண்ணப்ப நாயனாருக்கு முக்தி. நீங்கள் போனீங்கன்னா காலத்தி மலையில் கண்ணப்ப நாயனார் வந்து கருவறையில் சாமிக்கு வலது பக்கமாக இருப்பார். யாருக்குமே கிடைக்காத பெரும் பேர் கண்ணப்ப நாயனார். இதான் பட்டினத்தார் சொல்வார், வாளால் மகவறிந்து விட்ட வல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துரத்த வல்லே நல்லன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பனு கேட்பார். காலத்தில் இருக்காரு காலத்தி அப்பர். அவருக்கு நான் என்ன செஞ்சு ஆளாக போறேன்னு தெரியல. வாளால் மகவறிந்து விட்ட வல்லே நல்லன், இந்த வாள் எடுத்து தன்னோட பிள்ளையை அறிஞ்சு கரிசமத்தி ஒருவனை வந்து அடைஞ்சிட்டான். மாது சொன்ன சூழால் இளமை திறக்க வல்லே நல்லன். இந்த திருநீலகண்டன் எம்மை தீண்டுகிறாயின் திருநீலகண்டம்னு அந்த அம்மையார் சொன்னதுக்காக தன்னோட இளமையவே துறந்து ஒருத்தர் வந்து உன்னை அடைஞ்சிட்டான். தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன். அரே நாள் வர்றாரு, பார்க்குறாரு. இப்போ பார்த்தோம் எப்படி சிவபூஜை பண்ணார். அவர் வந்து உன்னை அடைஞ்சிட்டார். நான் என்ன பண்ணி உன்னை அடைப்பேன்? யார் சொல்லுங்கன்னா பட்டினத்தார். அவரெல்லாம் ஒரு வார்த்தை தான், காலற்ற ஊசி வராதுகான் கடைவெளிக்கேன்னு ஒரு வார்த்தைக்கு பெரிய ஜமீன்தார். அரசனுக்கே கடை கொடுக்குற அளவில் இருக்கக்கூடியவர். கச்சானாவெல்லாம் திறந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு கோவணத்தை கட்டிக்கிட்டு போயிட்டார். காதல் இந்த ஊசி கூட வராதுன்னா அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நமக்கு அப்படின்னு தான். நாமெல்லாம் இந்த வார்த்தைகளை எத்தனை தடவை கேட்குறோம். நாமெல்லாம் அப்படி நினைக்கிறோமா? நமக்கெல்லாம் வராது. அவங்கெல்லாம் ஞானிகள். ஒரு சொல், ஒரு வார்த்தை, அது அவங்களுக்கு ஒரு மந்திர சொல். அப்படி போயிட்டார். அதுபோல் சிவபூஜை வந்து ஒவ்வொருத்தரும் மார்க்கண்டேயனோட சிவபூஜை எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து மிருகண்டு அப்படின்னு ஒரு முனிவர். அந்த முனிவருக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. அவர் வந்து
காசிக்கு போய் விஸ்வநாதரை வழிபட்டு சும்மா அப்படியே ரவுண்ட் அவரோட திருவருளால பிறக்கிறாரு மார்க்கண்டேயர். அப்ப விஸ்வநாதர் சொல்றாரு, 100 வயது வரைக்கும் குழந்தை இருக்கும், அதுக்கு வந்து காது கேட்காது, வாய் பேசாது, நோயா இருக்கும், அந்த மாதிரி ஒரு குழந்தை வேணுமா? ஞானமே வடிவா இருக்கும், 16 வயது வரைக்கும் தான் இருக்கும், அந்த குழந்தை வேணுமான்னா அவர் முனிவர் இல்லையா? 100 வயது வரைக்கும் இருந்து என்ன பண்ண ஒரு பிரயோஜனம் இல்லாம 16 வயது வரைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஞானமான குழந்தையவே கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த குழந்தை தான் மார்க்கண்டேயர். அப்பா அம்மா ஒரே கவலையா இருக்காங்க. குழந்தை வந்து கேட்குது, என்ன கவலையா இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி 16 வயது வரைக்கும் தான் ஆயுள்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இருக்காரு சாமி நமக்கு, ஒரே சிவபூஜை தான், 5 வயதுலேருந்து விடாம சிவபூஜை. காரைக்கால் அம்மையாரை சொல்லும்போது, பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின்றபடியே சேர்ந்தேன். பிறந்து மொழி பேச ஆரம்பிச்சதுலேருந்தே சிவபெருமான் மேலே பக்தி. அதுபோல் மார்க்கண்டேயர் சிவபூஜையை தொடர்ந்து செய்கிறார். அப்போ 16 வயது ஆயிடுச்சு. யமதர்மனுக்கு எப்பவுமே தர்மன் எதுக்கு பேர் வந்ததுன்னா, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பெரியவங்க சின்னவங்க அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டான். நேரம் முடிஞ்சிச்சா அவ்வளோதான், கணக்காக வந்து பிடிச்சி போயிடும். பார்த்தா 14 வயசு தான் மார்க்கண்டேயருக்கு. 2 பேர் யமனுடைய தூதர்கள் 2 பேர் இருக்காங்க. போய் மார்க்கண்டேயரை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சிடலாம். 2 பேர் வர்றாங்க. காலதூதர் இவர் தன்னை மறந்து எங்கே இருக்காரு? திருக்கடையூர். அங்கேயும் அபிராமிதான், இங்கேயும் அபிராமிதான். திருக்கடையூரில் அமிர்தகடேஸ்வரர் சாமி, அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கார். இந்த தூதர்களால் வந்து கிட்டையே நெருங்க முடியல. ஏன்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறது சிவபூஜை இல்லையா? அந்த நேரம் வந்து பிடிக்க முடியுமா? எப்போவுமே சிவபூஜை பண்ணுறவங்களுக்கு இடையூறு செய்யவே கூடாது. வந்து பார்த்தாங்க தூதர்களால், கிட்ட நெருங்க முடியல. அப்பா உனக்கு இந்திர பதவி வாங்கி தர்றேன், தயவு செஞ்சு வர்றையாப்பா, எனக்கு இந்திர பதவியெல்லாம் வேணாம், எனக்கு சிவபூஜையே போதும், சிவபெருமானே போதும், போயிட்டு வா அப்படின்ட்டு இவர் போய் சொல்கிறார். பிடிக்க முடியல. சரி அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறாரு? யமதர்மனே நேரில் வந்து பார்க்குறான். அவருக்கும் வர முடியல கிட்ட. சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாசக்கயிறு, அந்த கயிறை போட்டு இழுக்கணும். ஏன்னா அந்த பந்த பாசங்களையெல்லாம் நம்மளை கட்டி வச்சுருக்காங்க. பாசக்கயிறை போட்டு இழுத்தாதான் போக முடியும், போகாது சாதாரண. அந்த பாசக்கயிறை போட்டு இழுக்கிறான். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் சிவலிங்க திருமேனியை கட்டியை பிடிச்சிக்கிறார். மாடுமண்டை பிடிச்சோடனே இவர் மேலையும் படுது, சாமி மேலையும் பட்டுருச்சு. உடனே சாமி அதிலிருந்து சிவலிங்க திருமேனியிலிருந்து வெளிப்பட்டு கால சம்ஹாரம் மூர்த்தி 8 வீர அட்ட வீரட்டங்கள்னு சொல்லுவோம். சாமி 8 வீர செயல்கள் செய்திருக்கார். அதில் முக்கியமான செயல் தான் இந்த காலனை காலால் உதைத்தல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. தோன்றி என்று 16 அடி இரு அப்படின்னு சொல்லி யமதர்மனை வந்து காலால் உதைத்து அவர் பாதாள லோகத்துக்கு கீழே போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து உமாதேவியோட பாரம் தாங்க முடியல, நிறைய உயிர்கள்லாம் யமதர்மன் இல்லாமல் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் யமதர்மனை எழுதுறாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்படி எல்லாம் சிவபூஜை. சிவபூஜை தான் நமக்கு உயிர்வடைகளுக்கு ஒரே வழி. பூஜை யார் பண்ணுறாங்க அப்படின்னா, திருவானைக்காவல் அப்படின்னு ஒரு தலம், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பஞ்சபூத தலங்களில் நீருக்குரிய தலம் சாமி சண்முகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி உடனுரை. அந்த தலம் வந்து தலம்
வர்றதுக்கு முன்னால் ஒரு வெண்ணாவல் மரம் இருக்கு. அந்த மரத்தடியில் எப்படி நம்ம கண்ணப்ப நாயனார் போய் பார்க்கும்போது குடிமித்தேவர் இருந்தாரோ அதுபோல ஒரு சாமி சிவலிங்கர் திருமேனி தன்னந்தனியா அப்படியே. அப்போ ஒரு சிலந்தி என்ன பண்ணுது, சாமி இப்படி இருக்காரே, இந்த மரத்து மேலே இருக்க அந்த பறவைகள்லாம் எச்சம் விட்டு சாமி மேலே படுமே அப்படின்னு சொல்லி சிலந்தி என்ன பண்ணுதுன்னா தன்னோட வாயினால பந்தல் அமைக்கும். சிலந்தி எப்படி பந்தல் அமைக்கும் நமக்கெல்லாம் தெரியும். இந்த பந்தல் இப்படி இருக்கும் பொழுது ஒரு யானை வரும். அந்த யானை என்ன செய்து, சிலந்தி தன்னோட வாயினால் அது எச்சில் இல்லையா, சாமி மேலே இருக்கக்கூடாதுன்னு அதை நீக்கிட்டு வழிபாடு செய்துட்டு போயிடும். மறுநாள் வரும் சிலந்தி யார் நம்ம அமைச்சு பந்தலை இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி திரும்ப அது பந்தல் அமைக்கும். இப்படி திரும்ப யானை அதை இப்படி நடக்கும். இப்போ இந்த சிலந்தி என்ன பண்ணுறது, பார்க்குது, ஓ யானை தான் நம்ம அமைக்கிற பந்தலை கலைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு யானையோட குதிக்கையில் போய் அடிச்சிடும். இப்போ யானை என்ன பண்ணுது, குதிக்கையால் தரையில் அடித்து யானை இறக்கும் போது உள்ளே இருக்க சிலந்தி இறந்து போச்சு. இப்போ சாமி என்ன செய்தார்னா யானைக்கு மோட்சத்தை கொடுத்துட்டார், யானைக்கு முக்தி கொடுத்துட்டார். அந்த சிலந்தி தான் கோட்செங்கோட் சோழ மன்னனாக அவதாரம் பண்றார். அவர் 74 மாட கோயில்கள் கட்டியிருக்கார். அவர் கட்டினதா அந்த திருவானைக்கா, பெண்ணாங்கடம் நிறைய திருக்கோயில்கள் அவர் கட்டியிருக்காரு. அவருடைய தாயார் பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா நிறைய நம்ம தாய்மார்கள் தானே இருக்காங்க. இந்த சிலந்தி அவதாரம் பண்ணதில்ல கோட்செங்கோட் சோழனாக, அந்த ஒரு சோழ மன்னன் கமலவதின்னு அந்த அம்மாவுடைய பேர். அந்த அம்மாவுக்கு பிரசவ வலி எடுக்குது. அப்போ அரண்மனை ஜோதிடர் சொல்றாரு, ஒரு 2 நாளைக்கு கழித்து இந்த குழந்தை பிறந்தா சிவன் கோயில் கட்டும் அப்படின்னு சொல்றாரு. பெரிய சிவனடியார் சிவத்தொண்டு நிறைய சைவப்படிகள் செய்யும், சிவன் கோயில் கட்டணுன்னே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, குழந்தை வெளியில வரக்கூடிய தருவாயில, பிறக்கக்கூடிய தருவாயில இருக்கு, என்னை தலைகிலா வச்சிருக்கன்னு சொல்லிட்டாங்க. இப்படி சைவத்துக்கு தன்னோட உயிரை கொடுத்து எப்படி தாய்மார்கள் இருந்திருக்காங்க பாருங்க, தலைகிலா வச்சுட்டாங்க. அப்ப அந்த நேரம் 2 நாளிகை கழித்த உடனே நேரம் 2 நாளைக்கு ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. ஆயிடுச்சு அப்படின்னோடனே என்னை கீழே இறக்கி விடுங்க, குழந்தை பிறந்து. தலைகீழா இருந்ததுனால இந்த ரத்தமெல்லாம் போய் கண்ணில், இப்போ நம்ம அந்த தலைகீழா ஒரு இது பண்ணுவாங்களே ஆசனம், சிரசாசனம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு சிறப்பாக இருக்கும், இந்த ரத்தம் எல்லாம் போய். அது மாதிரி அந்த குழந்தைக்கு தலைகீழா இருந்ததுனால கண்ணெல்லாம் அப்படி சிறப்பாக இருக்கும். அந்த அம்மா செங்கனான்னு கூப்பிட்டு தன்னோட உயிர் போயிடுச்சு. அந்த அம்மாவோட உயிர், தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த குழந்தை சைவ பணி செய்யும், சிவன் கோயில் திருப்பணி செய்யும், சிவன் கோயில் கட்டும் அப்படின்னா தன்னோட உயிரவே அவங்க பெருசாக நினைக்கல. உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படி இருந்திருக்காங்க அந்த தாய்மார்கள்லாம். அவர் தான் நிறைய திருக்கோயில்கள் கட்டினாரு. அவர் கட்டும் பொழுது அந்த முன்ஜென்ம ஞாபகம் அவருக்கு வருது. அதனால யானை நுழைய முடியாத சின்ன வாசலாக வச்சு கட்டுறாரு. அவர் கட்டுற கோயிலெல்லாம் முன்ஜென்மத்தோடது முன்ஜென்ம ஞாபகம் யானை நுழைய முடியாத அளவுக்கு சின்ன வாசலாக வச்சு கட்டுறாரு. அவர் தான் 24 மாட கோயில் கட்டுறாரு. கோட்செங்கோட் சோழன் 63 நாயன்மார்களில் ஒருத்தர். அப்புறம் இன்னொருத்தர் சிவபூஜையை நம்ம கண்டிப்பாக இப்போ நினச்சிதான் ஆகணும், சொல்லிதான் ஆகணும். அவர் யாருன்னா திருமால் பங்கயம் 1000 கோவிலில் ஒரு குறைய தங்கன் இடர்ந்து அரண் சேவடிமேல் சாத்தலுமே சங்கரன் சக்கரமாருக்கு அருளியவாறு அப்படின்னு சொல்லி அந்த பாடல் திருவாசக பாடல். அது
என்ன சொல்றாரு அப்படின்னா, தினமும் திருமால் வந்து 1000 தாமரை மலர்களை வைத்து பெருமானை பூசிக்கின்றார் சிவபூசை. அப்ப பெருமான் என்ன பண்றாரு, ஒரு நாள் தினமும் 1000 மலர் வச்சு அர்ச்சிக்கிறாரு. ஒரு நாள் வந்து ஒரு மலர் குறைய வைக்கிறார் சாமி. அப்ப 999 மலர் வந்து பெருமானுக்கு எப்படி அவங்களாம் அர்ச்சனை பண்ணுவாங்க, 1008 108 அப்படி நம்ம பண்றோம்ல, சாமிக்கு 1000 பேர் உண்டு, பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெருமானை அப்படின்னா அந்த 1000 மலர்களை போடும்போது ஒரு மலர் குறைய வச்சுட்டாரு சாமி. அப்ப இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கண் வந்து தாமரை மலர் போல இருக்கிறதுனால தாமரை கண்ணன் பேரு, கண்ணை எடுத்து 1000வது மலராக சாத்தி அந்த வழிபாட்டை நிறைவு செய்கிறார். அப்ப சாமி என்ன பண்றாரு, அவருக்கு சக்கராயுதத்தை கொடுக்குறாரு. சக்கராயுதம் யார்கிட்ட இருந்து வாங்குறாரு, சிவபெருமான்கிட்ட இருந்து வாங்குறாரு. சிவபூஜை பண்ணி 1000 தாமரை மலர் வச்சு தினம் அர்ச்சித்து வாங்குறாரு. அதான் திருவாசக பாடல்கள்ல அந்த வரிகள்லாம் சொல்றாங்க. அங்கேயும் 1000 பூவினில் உரைய தங்கன் இழந்த சேவடி மேல் சாத்தலமே சங்கரன் சக்கரமாருக்கு அருளியவாறு எங்கும் பறக்கினாம் தோல் நோக்கம் ஆடாமோ அப்படின்னு சொல்லி அந்த பாடல். அது மாதிரி கண்ணப்ப நாயனாரையும் அவருடைய சிவபூஜையும் சொல்றாங்க. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ணப்பின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண படித்தன்னை வாயென்ற வான்கருணை சின்ன பொட்டிற்றே சென்றுதாய் கொடுத்துருவி. கண்ணப்ப நாயனார் மாதிரி என்னால் அன்பு செலுத்த முடியாது. சொல்றது யார் சொல்றது, மாணிக்கவாசகர் சொல்றது. கண்ணப்ப நாயனார் மாதிரி என்னால் உன் மேல அன்பு செலுத்த முடியாது, இருந்தாலும் கண்ணப்பனை நீ எப்படி ஆட்கொண்டையோ அது போல நீ என்னையும் ஆட்கொண்ட. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ணன், அவனுக்கு ஒப்பா நான் அன்பு செலுத்த முடியாது, இருந்தாலும் நீ என்ன பண்ணிருக்க, அவன் ஆட்கொண்ட மாதிரி என்னையும் ஆட்கொண்ட அப்படின்னு சொல்றாரு. இது போல இந்த சிவபூஜையை நம்ம யார் யாரெல்லாம் பண்ணாங்கன்னு பார்த்தா, மயிலாப்பூர்ல வந்து மயிலாக வடிவமெடுத்து கற்பகாமன், அதுபோல மானசீகமாக நம்ம பூசலார் நாயனார் மனதுக்குள்ளே கோயில் கட்டி பூசுகிறார். குரங்காடுதுறை குரங்கு வந்து வழிபடும். எறும்பீசர் இங்கே போனீங்கன்னா அங்கே திருச்சியில் பார்க்கலாம். எறும்பு வந்து வழிபட்டது, யானை வழிபட்டது, சிலந்தி வழிபட்டது, அம்பாள் வழிபட்டது, இப்படி எல்லாரும் சிவபூசை பண்ணாதவங்களே இல்லை. இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க, ஏம்மா நாங்கள்லாம் எப்படி சிவபூஜை பண்ணுறது, இதெல்லாம் இத்தனை சொல்கிறீங்க எவ்வளோ பேர் சிவபூஜை பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வீட்டில் ஒரு சிவலிங்க திருமேனி இருந்தால் நீங்கள் வந்து தினமும் ஒரு பாலோ தண்ணியோ எது இருக்கோ, இல்லை பால் இருக்கா பால், இல்லை எங்கள் வீட்டில் வந்து திரவியங்கள்லாம் இருக்குது, நான் திருமஞ்சன பொடி வச்சுருக்கேன், அரிசிமா பொடி வச்சுருக்கேன், பால் தயிர் நெய் எல்லாமே இருக்குது, சாமிக்கு திருமஞ்சனம் செய்கிறேன்னா செய்யலாம். இல்லைம்மா அதெல்லாம் எதுவுமே இல்லை எங்கள் வீட்டில் அப்படின்னா சும்மா சாதாரண பாலும் இல்லையா நீர் சொல்கிறார்ல, பூசை பூவினால் செய்கிறதுனால பூசை அப்படின்னே பேர் வந்தது. புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு, பூவும் நீரும் தான் சாமி முக்கியம். அதெல்லாம் இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் சிவலிங்க திருமேனியே இல்லை, படம் தான் வச்சுருக்கோம். சரி, படத்துக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போற்றி சொல்லுங்கள், அர்ச்சனை பண்ணுங்கள். ஒரு 8 ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே என்ற நிமலன் அடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. 8 போற்றிகள், அட்ட புஷ்பம். அதையாவது சொல்லுங்க. தினமும் வந்து நம்ம திருமுறைகளை போது பழகணும். திருமுறைகளால் என்ன வேணா சாதிக்கலாம். திருமுறைகள் வந்து அவ்வளவு திருமுறைகள் இருக்கு நமக்கு. 18,326 பாடல்கள் இருக்கு திருமுறைகள். என்ன நீங்க வேணும், எந்த பரிகாரமும் நீங்க பண்ணவே வேண்டிய அவசியம் இல்லை, யார் பேச்சு நீங்க கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. திருமுறைகளை தினசரி நீங்க ஓதுனாலே போதும், என்ன குறை இருக்கோ எல்லாமே சரியாயிடும். குழந்தை இல்லையா, கண்காட்டு முதலானதுலேருந்து 2வது பதிகம் 2வது பாடல், வேடையா பிரிவைந்தும் பிள்ளையினோடு
அயிலவே வரம்பெறுவர் ஐயிர வேண்டாம் ஒன்றும் வேயனதோர் உமைப்பங்கன் வெண்காட்டு முக்குளநீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. இந்த பாடல் வந்து திருஞான சம்பந்தனுடைய பாடல். இந்த எப்படி இந்த பாடலை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பெரிய அற்புதம் சாதனை செய்த பாடல் இந்த பாடல். திருப்பெண்ணாகடம்ன்ற ஒரு ஊரில் அச்சுத கலப்பாளர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட குலகுருவை போய் பார்க்குறாரு. குலகுருன்னா அவங்களெல்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி வைத்தியரை போய் மருத்துவமனைக்கு செல்ல மாட்டாங்க. குலகுரு தான் அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நடப்பாங்க. அப்போ அவர் குரு என்ன பண்ணுறாரு, அவர் பெரிய சகல ஆகம பண்டிதர், எல்லா ஆகமங்களையும் கற்றுக்கிட்டவர். அவர் வர்றாருன்னா பின்னாடி ஒரு வண்டியில் அவருடைய நூல்கள்லாம் முளைச்சி விடலாம், அப்படி ஒரு ஆகம பண்டிதர். அவர் என்ன சொல்கிறாரு, திருமுறை எடுத்து கயிறு சாத்தி பார்க்குறாரு. திருமுறையில் எடுத்துக்க சொல்லி கயிறு சாத்தி பார்க்குறாங்க. கயிறு சாத்தினோடனே அதில் திருவெண்காட்டு பதிகம் அந்த 2வது பாடல் வருது. பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயிரவே வரம்பெறுவர் ஐயிர வேண்டாம் ஒன்றும். கட்டாயம் குழந்தை இருக்கு, ஐயம்னா சந்தேகமே வேண்டாம். ஏன்னா நம்மள மாதிரி யாரெல்லாம் பின்னாடி சந்தேகப்படுவோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால யாரும் ஐயிர வேண்டாம், சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பதிகத்தில் சொன்னபடி நீங்கள் போய் திருவெண்காட்டுக்கு போய் 3 குலம் இருக்குது. சூரிய குலம், சந்திர குலம், அக்னி தீர்த்தம். 3 தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம். இதில் மூழ்கி திருவெண்காட்டு பெருமான வழிபாடு செய்க. ஞானசம்பந்தன் யாரும் ஐயிர வேண்டாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே இவங்க கணவன் மனைவி போய் திருவெண்காட்டில் போய் தங்கி இருந்து 1 மண்டலம் அந்த சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தத்தில் மூழ்கி திருவெண்காட்டு பெருமானை வழிபடுறாங்க. அப்போ திருவெண்காட்டு பெருமான் சொல்கிறாரு, உனக்கு இந்த பிறவியில் குழந்தை இல்லையே அப்படின்னோடனே நான் ஞானசம்பந்தருடைய பாடலில் நம்பிக்கை வைத்தேனேங்கிறார். அப்போ உடனே சாமி சொல்கிறாரு, திருவெண்காட்டு பெருமான் சொல்கிறாரு, அப்போ ஞானசம்பந்தன் மாதிரி உனக்கு ஞான குழந்தை பிறக்க கூடாது. அப்போ திருமுறைகளில் ஞானசம்பந்த வாக்கு வைக்கக்கூடாதுன்னு இருக்கார் சாமி. பிறவியில் குழந்தை இல்லை அப்படின்னாலும் கொடுக்குறாரு. இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பாடம். நீங்கள் வந்து வைத்தியம் பார்க்கறத விட திருமுறைகள் எடுத்து பாடினீங்கன்னா எல்லா குறையும் நீங்கும். அவருக்கு என்ன பண்ணுறது, அதே மாதிரி வந்து குழந்தை பிறகு அவர் தான் மெய்கண்டார். சாத்திர நூல்கள் 14 சாத்திர நூல்கள், சைவ சித்தாந்தம் சொல்கிற சாத்திர நூல்களில் தலையாய நூலான சிவஞான போதத்தை அருளி செய்தவர் அந்த மெய்கண்டார். யார்? அந்த திருமுறையில் கையில் சாத்தி பார்த்து குழந்தை 2 வயது. ஞானசம்பந்தருக்கு 3 வயதில் ஞானம் கிடைத்தது. அவர் திருமுறையை பாடி குழந்தை பிறந்தைக்கு 2 வயதில் ஞானம் கிடைத்தது. அந்த குழந்தை திருவெண்ணை நகரில் தன்னோட மாமா வீட்டில் வளர்ந்து அப்போ தேர் உருட்டி 2 வயதில் விளையாட்டு போது மேலே ஆகாய மார்க்கமாக பரஞ்சோதி முனிவர் போகிறார். பரஞ்சோதி முனிவருக்கு விமானம் தடைப்படுது, கீழே பார்க்குறாரு, மெய்கண்டார். பேர் ஸ்வேதவன பெருமாள், திருவெண்காட்டு பெருமானோட பேர். சாமியோட பேர் வைக்கிறாங்க. வந்து பார்த்து அவருக்கு தன்னுடைய குருநாதர் சத்தியஞான தரிசனின்னு பேர். அவருக்கு சத்தியம்னா மெய், தரிசனம்னா கண்டார். மெய்கண்டாருங்கிற பேரை குழந்தைக்கு தீட்சாநாமமாக சுட்டி குழந்தைக்கு பக்குவத்தை கண்டு தீட்சை கொடுத்து போகிறார், உபதேசம் பண்ணுறார். அந்த குழந்தை தான் சாத்திர நூல்கள் தலையாய நூல் 12 சூத்திரம் தான். அதுதான் நம்மளுக்கு சைவ சித்தாந்தத்தில் முக்கியமான நூல். இந்த திருமுறையில் கயிறு சாத்தி சொன்னார் அச்சுத கலப்பாளர். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தை பிறந்தலேருந்து வந்து பார்க்கல. அப்போ வர்றார், குழந்தைய பார்க்கணும். வரும்பொழுது 2 வயது குழந்தை நல்ல இப்படி மேடையில் உட்காந்துருக்கு. சிவஞான போதும் பாடம் சொல்லுது, சைவ சித்தாந்தம் சொல்லிட்டு இருக்கு, ஆணவ குழந்தைங்க சொல்லிட்டு இருக்கு. 48 சீடர்கள் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் தன்னை மறந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த குலகுரு வந்தார், என்ன பாடம் நடத்துறீங்க? நான் ஆணவ குலத்தை பற்றி பாடம் நடத்துகிறேன். அப்படியா, அது எப்படி இருக்கும் எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் எதுவுமே சொல்லலை, இப்படின்னு கை காமிச்சார். கையை காமிச்சோடனே பார்க்குறாரு, இவரை தான் காட்டுறாரு. மெய்கண்டார் 2 வயது குழந்தை. இவர் சொல்லி திருமுறையில் கயிறு சாத்தி
தானே பிறந்த குழந்தை, இவர் பெரிய சகல ஆகம பண்டிதர், நிறைய கற்றவர் அப்படின்னு நிற்கிறார். அப்படின்னு பார்க்கும்போது நம்மளும் ஆணவமாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல அவர் பாதத்தில் விழுந்து அவரை குருவாயிருக்கார். இந்த 48 பேரில் இவரையும் சேர்த்து 49வது சீடர் ஆகும். அவர்தான் அருள்நந்தி சிவம். அந்த சந்தான குரவர்களில் மெய்கண்டாருக்கு அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம். எப்படி நம்ம இவங்க 4 பேர் இருக்காங்க, சமயக்குறவர்கள் 4 பேர் எப்படி இருக்காங்க, ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாடார், மாணிக்க வாசகர் இருக்கிறது போல அவங்க மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம், அவங்க 4 பேர். அவங்க சாத்திர நூல்கள் செய்தாங்க. இவங்க தோத்திரமும் சாத்திரமும் நமக்கு இரு கண்கள். முதல்ல நீங்கள் தோத்திரத்தை படிங்க. அதான் கேட்டேன், இங்கே இருக்கு அம்மாலாம் சொன்னாங்க, திருவாசகம் முற்றோதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். மாதத்தில் முதல் வாரத்தில் நிறைய அடியார்கள் வருவாங்க, முற்றோதல் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஐயா அவங்களாம் முற்றோதல் இணையதளத்தில் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போலாம் நம்ம இணையதளத்தில் போய் பாடிப்போம் ஐயா. அதுபோல் இந்த திருமுறைகளை நம்ம எடுத்து செல்லணும் மக்களுக்கு. நீங்கள் திருமுறைகள்னால பெற முடியாத வேறு எந்த முறையினாலும் பெற முடியாதுன்னு அடிக்கடி நான் போடுவேன். ஐயா கூட கேட்பாங்க, என்ன போட்டுட்டீங்க அப்படின்னு. திருமுறைகள்னால எல்லாமே பெறலாம். அதுபோல் திருமண சடையா என்னும் பதிகம், திருமருகல் பதிகம் பாடுங்க. என்ன உங்களுக்கு வேணும், இடர்நிலை பதிகங்கள் இருந்து சாதாரணமாக நமக்கு வரக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடிய பதிகம். இந்த கொரோனா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லணும். நாங்களாம் அவ்வினை தீவினையா, மந்திரமாவது நீர், மறையுடையாய் நூலுடையாய், நமக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அற்புத திருப்பதியங்கள் இதை பாடுங்க அப்படின்னு. அதெல்லாம் நாங்கள் இணையதளத்து வாயிலாக நிறைய சொன்னோம். அதில் தான் ஐயா உள்ள இருந்தாங்க. அவர் முழுவதெல்லாம் நல்லா சிறப்பாக நடத்துவார் ஐயா இணையதளத்தில். அதுபோல் இந்த திருமுறைகளில் நம்ம இப்போ 3ஆம் காலம்னா நம்ம என்ன படிக்கணும்னா திரு அண்டபகுதி படிக்கணும். 4ஆம் காலம் வந்துச்சுன்னா போற்றி திரு அவர்கள் சிவபுராணத்தை எடுத்து வச்சுக்கணும். முதல் காலத்தில் சிவபுராணத்தை படிக்கணும். 2வது காலத்தில் கீர்த்தி திரு அகவல் படிக்கணும். 3வது காலத்தில் திரு அண்டபகுதி படிக்கணும். 4ஆம் காலத்தில் போற்றி திரு அகவல் படிக்கணும். பெருமான போற்றி இவ்வளோ இப்போ நம்ம அதெல்லாம் பார்த்தோமே, ஒருத்தர் எப்படி பூசித்தார்கள், எப்படி சிவபூஜை செய்தாங்க. சிவபூஜை செய்து தான் அவங்க எல்லாருமே பெருமான்கிட்ட படைப்பு தொழில், காத்தல் தொழில் எல்லாம் பெற்றாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் நம்ம நாயன்மார்கள் யாரெல்லாம் சிவபூஜை செய்தாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் மற்ற ஜீவராசிகள்லாம் எப்படி சிவபூஜை செய்வதுன்னு பார்த்தோம். அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம திருமுறைகளை போகணும். சிவபூஜை முடியலையா, இப்போ சொன்னது போல 8 மலரை போட்டு பெருமானுக்கு விளக்கேற்றி திருமுறைகளை பாடுங்க. எந்த துன்பமும் வராது, அந்த துன்பம் விலைக்கு ஓடிடும். எந்த துன்பம் வந்தாலும் கேளுங்க, என்னம்மா நீங்கள் சொன்னீங்க. அதாவது துன்பம் வராதுன்னு சொல்கிறத விட வர துன்பம் நமக்கு ரொம்ப எளிமையாக தெரியும், ரொம்ப கஷ்டமாக தெரியுதுல்ல. ஐயோ இப்படி வந்துருச்சு நமக்கு, அது ரொம்ப இதுதானா சாமி கொடுத்துருக்காரு, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்மளே சொல்லிடுவோம். அந்த மாதிரி வரக்கூடிய துன்பம் நமக்கு மிக எளிமையாக போயிடும். இதுதான் நம்ம அருளாளர்கள் நமக்கு காட்டிய வழி. இந்த வழியை நம்ம நடந்தோம்னா நமக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் பெருசாக தெரியாது. அதுதான் நமக்கு பார்க்கணும். இன்பம் வந்தாலும் நம்ம சந்தோஷப்படக்கூடாது, நம்ம துன்பம் வந்தாலும் துன்பப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா ரெண்டுமே நம்மளால தான் வருது. நன்றும் தீதும் பிறர் தர வர, அடுத்தவங்களால நமக்கு துன்பமே ஒருபோதும் வராது. நம்மளால தான் நமக்கு துன்பம் வரும். ஏன் அப்படின்னா நம்மளோட வினையின் காரணமாக நமக்கு துன்பம் வரும். நல்வினையின் காரணமாக இன்பம் வரும், தீவினையின் காரணமாக துன்பம் வரும். இது ரெண்டுக்குமே நாம தான் காரணம். அப்போ சாமி என்ன பண்ணுவார், அதை நமக்கு அனுபவிக்க வைப்பார். அப்போ அவரை நம்ம குறை சொல்ல முடியாது, நாம தான் அதுக்கு காரணம். அதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஏற்றுக்கிட்டு நம்ம பெருமானே அப்படின்னு சொல்லி இனிமேலாவது நம்ம அந்த வினைகளை
கழிக்கணும், இனி புதுசாக வினை செய்யக்கூடாதுன்றதுனால தான் திருமுறைகள் போத வினை கழியும், மனம் பக்குவப்படும். நம்ம பிறந்துட்டோம், இனி என்ன பண்ணுறது? ஏற்கனவே பார்த்தோம், புல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி பல்லு கிரகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பிழையாய் கனகலாய் இப்படியெல்லாம் நம்ம பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு மனிதராக வந்திருக்கோம். இது மனித பிறவி கிடைத்ததுக்கு மிக அரிய பிறவி. இதை நம்ம என்ன பண்ணணும்னா பிறகாமைக்கு போகணும், அடுத்த நிலைக்கு போகணும். பிறந்தோம், பணம் சம்பாதிச்சோம், திருமணத்தை பண்ணோம், குழந்தைகளை வளர்த்தோம், இப்படியே நம்ம போய்கிட்டே இருந்தால் நம்ம பெருமாட்டு போய் கேட்க வேண்டியது என்னன்னா பிறகாமையை தான் கேட்கணும். மற்ற எல்லாம் அவரே கொடுப்பார், நம்ம ஒன்றும் கேட்க வேண்டியதே இல்லை. இப்போ இணைந்த காரணமாக என்னென்ன கொடுக்கணுமோ எப்போ கொடுக்கணும்னு சாமி கொடுத்துட்டே இருப்பார். சிவபூஜை அப்படிங்கிற தலைப்பில் யார் யாரெல்லாம் சிவபூஜை செய்தார்கள், சிவபூஜை செய்ததுனால அவங்களுக்கெல்லாம் என்ன பலன் கிடைத்தது, திருமுறைகள்னால என்ன பலன் எல்லாம் நம்ம சிறப்பாக சிந்தித்தோம். அந்த சிறப்பாக சிந்திப்பதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் ஏற்பாடு செய்த மூர்த்தி நம்ம மூர்த்தி அவர்களுக்கும் ஏனைய அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரங்காவலர் குழுவினர் சிவாச்சாரியார் மற்றும் இங்கே இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்த அறியாத மக்கள் அத்தனை பேருக்கும் அடியேன் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை நல்கிய நமது அபிராமி அம்மை உடல்நிலை பத்மகிரீஸ்வரருக்கும் ஞானாம்பிகை உடல்நிலை காலத்தீஸ்வர பெருமானுக்கும் உற்சாகங்களால் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நாங்கள்லாம் அங்கே காசி விஸ்வநாதர் பக்கத்தில் இருந்து தினம் அங்கே தான் சொற்பொழிவு, அங்கே தான் பேசுறது பாடுறது முற்றோதல் இருக்குது. இன்னைக்கு அதெல்லாம் விடுத்து இன்னைக்கு சாமி வந்து இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு பேச வச்சுருக்காரு. அதான் பெரிய விஷயம். ஏன்னா நம்ம அவன் அருளாலே அவன் தான் வணங்கிக்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளா வந்து பேசிட முடியாது. சாமி கூப்பிட்டாதான் வந்து பேச முடியும். சாமி கூப்பிடாம நம்மளா வந்து பேசிட முடியாது. அதனால இன்னைக்கு சாமி வந்து இங்கே தான் பேசணும் அப்படின்னு நம்ம அந்த அளவில் நம்ம பேசணும். அதனால நமக்கு வாய்ப்பளித்த குருவர்களுக்கும் அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி தெரிவித்து வான்மகில் வளாது பெய்த வடிவலம் சிறந்த மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க.